சதர்ன் ரயில்வே டிவிஷனுக்கு வணக்கம். அப்புறம் நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். இன்னைக்கு வந்த இடத்துல சென்னை சென்ட்ரல் வந்த இடத்துல நிறைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தேன் சதர்ன் ரயில்வே மூலமா. அதாவது என்னன்னா, அன்ரிசர்வேஷன் கோச் செப்பரேட்டா லான்ச் பண்ணி தனித்தனியா இது பண்ணி ஆர்பிஎஃபோட ஒவ்வொரு வாசலுக்கும் இது பண்ணி ப்ரொவைட் பண்ணி அந்த பாசஞ்சரை கைட் பண்ணி கிளீனா அதில் ஏற்றி விடுறாங்க. ஒவ்வொரு கோச்சுக்குமே இந்த அளவு தான் ஆள் இருக்குங்கிறதுக்காக வேண்டி கரெக்டா அவங்க ப்ரொசீஜர் பண்ணி அந்த அன்ரிசர்வேஷன் பாசஞ்சரை கிளீனா அவங்க ஏற்றி விட்டுட்டாங்க. அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியில பார்த்தா செப்பரேட் அந்த தீபாவளி நெருக்கடி நேரத்தினால ஸ்பெஷல் ட்ரெயின் அதிகமா விட்டுருக்காங்க. அதனால மக்கள் அதிகமா போக்குவரத்து அதிகமா இருந்துட்டு இருக்கனால செப்பரேட்டா வெயிட் லிஸ்ட் பாசஞ்சருக்கோசம் தான் தனியான முறையில லாஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல வாட்டர் ஃபெசிலிட்டி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இது எல்லாமே செப்பரேட்டா இருக்கு. இந்த பார்த்த வரைக்கும் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முதல்ல மாதிரி இல்லாம ரொம்ப புறவேடா, ரொம்ப அழகா, காமா, ரொம்ப கிளீன்லைஸா இருக்குது. நான் அடிக்கடி டிராவல் பண்ற ஆள் தான். நம்ம அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். ஆனா முதலைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சதர்ன் ரயில்வே டிவிஷன்ல இருந்து. இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ட்ரெயின் போறதுக்கு இது பண்றதுனால டிக்கெட் கவுண்டர் கூட அதிகமா வச்சிருக்காங்க. பாசஞ்சர் கூட ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு. நன்றி சதர்ன் ரயில்வே.